அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம் என்று சொல்வான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? தங்களுடைய தொழுகையை விட்டும் மறதியாளர்கள். அல்லாஹ் தஆலா தொழுகையை விட்டும் மறதியாளர்கள் என்று சொன்னதினால் நாம் தப்பித்து கொண்டோம். தொழுகையில் மறதியாளர்கள் என்று சொல்லியிருந்தால் நாம் வசமாக மாட்டிக்கொண்டிருப்போம். தொழுகையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப கவனமாக தொழுகையில் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள். ஒரு மனிதர் வந்தார், தொழுதார், நபியிடத்திலே சலாம் சொன்னார். நபியும் பதில் சொன்னார். சொல்லிவிட்டு, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போங்க, திருப்பி தொழுங்க, நீங்கள் தொழவே இல்லை என்று சொன்னார். திரும்ப போய் தொழுதுட்டு வந்து சலாம் சொன்னார். பதில் சொல்லிட்டு திரும்பவும் அதே வார்த்தையை தான் சொன்னாங்க. திரும்ப போங்க, தொழுங்க, நீங்கள் தொழவே இல்லை. இது 3 முறை நடந்தது. அந்த மனிதர் சொன்னார், உங்களை உண்மையை கொண்டு அனுப்பி வைத்த அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இதைவிட அழகாக எப்படி தொழுவது என்று எனக்கு தெரியலன்னு சொன்னார். அப்புறம் அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தார்? நாம் தொழுகிற தொழுகை சரியானது என்று அவர் நினைத்து கொண்டார். அதனால் அப்படியே தொழுது கொண்டிருந்தார். இப்போ சொல்லுகிறார், இதைவிட அழகானதாக எப்படி தொழ வேண்டும் என்று தெரியல, நீங்கள் சொல்லித்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு பாடம் எடுத்தார்கள். தொழுகைக்காக நீ நின்று விட்டால் அல்லாஹு அக்பர் என்று நீ என்ன செய்து கொள்ள வேண்டும்? தக்பீர் கட்டி கொள்ள வேண்டும். குர்ஆனிலிருந்து உனக்கு என்ன தெரியுமோ, அது எவ்வளோ சின்ன சூறாவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வசனமாக இருந்தாலும் சரி, அதை ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு ருக்கு செய்ய வேண்டும். ருக்குவில் அமைதியாக இருக்கணும்னு சொன்னான். ருக்குவில் அமைதியாக இருக்கணும். ருக்குவில் இருந்து நீ எழுந்திருத்து நிலை நின்றால் ஒரு முதுகந்தண்டு நேராக ஆகிற வரைக்கும் நிற்கணும், அமைதி பெறணும். சுஜூதுக்கு போனால் சுஜூதிலையும் அமைதி பெறணும். 2 சுஜூதுக்கு மத்தியில் நீ உட்காரக்கூடிய அந்த சிறு இருப்பு என்று சொல்லக்கூடிய அதிலையும் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னான். அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிற போது அந்த நிலையில் தான் உறுப்புகள் எல்லாம் அமைதியாகிற வரை அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்படி தனியாக அவர் தொழுகிற போது அவசர அவசரமாக தொழுவதனுடைய விளைவு, ஒரு இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுதால் கூட இமாம் ருக்குவுக்கு போவதற்கு முன்னாலேயே இவர் ருக்குவுக்கு சென்று விடுகிறார். அவர் ருக்குவிலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னாலேயே இவரும் எழுந்திருத்து விடுகிறார். சுஜூதுக்கு போவதற்கு முன்னாலே இவரும் சுஜூதுக்கு சென்று விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நான் இமாமாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் இமாமாக இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நீங்கள் தொழுகிற போது ருக்கு, சுஜூத், அபுல் கியாம், அதற்கு பிறகு சலாம் கொடுக்கிறது, இந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு இமாமை முந்தி செல்லாதீர்கள் என்று சொன்னான். அப்ப இமாமுக்கு முன்பாகவே அந்த செயலை செய்பவருடைய தலை கழுதையின் தலையாக மாறுவதிலிருந்து அவர் பயப்பட வேண்டாமா என்று கேட்டான். தனியாக அவர் தொழுகிற போது அவசர அவசரமாக அந்த தொழுவதனுடைய விளைவு, ஒரு இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுதாலும் அந்த ருக்கு, சுஜூது, கியாம் இது மாதிரியான நிலைகளில் இமாமை முந்தி விடுகிறார். எச்சரிக்கை செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. என்னதான் நீங்க எவ்வளவுதான் முந்தினாலும், ஒரு ட்ரெயின் வேகமாக போய் கொண்டிருக்கிறது என்றால் அந்த ட்ரெயினுக்குள்ள ஒருத்தர், ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் அந்த ட்ரெயின் போய் எங்கே போய் சேர வேணுமோ அங்கே சேர்ந்தாதான் அவர் யார் இறங்க முடியும். என்னதான் வேகமாக தொழுதாலும் இமாம் சலாம் கொடுக்கிற போது தான் சலாம் கொடுக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்வ அன்னாசி சரிகஹு அல்லதி யஸ்ரிகு மின் ஸலாத்திஹி, மக்களிலேயே மிகப்பெரிய திருடன் யார் தெரியுமா?
மனிதர்களில் மிக மோசமான திருடன் யார் என்றால் தொழுகையில் திருடுபவன் என்று சொன்னான். தொழுகையில் திருடுபவன் தான் மிகப்பெரிய திருடன். அவன் சஹாபாக்களுக்கு புரியல, தொழுகையில எப்படி திருடுறது அப்படின்னா, தன்னுடைய ருக்கு, தன்னுடைய சுஜூத், தான் ஓதக்கூடிய அந்த ஓதல், இதுல எல்லாம் பரிபூர்ணம் இல்லாத நிலையில் செய்கிறானே அவன்தான். ஒரு ருக்கு செய்தா காக்கா கொத்துவது போல கொத்துவது, சுஜூது செய்தால் காக்கை கொத்துவது போல் கொத்துவது, கிராத்து அதாவது குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுகிற போது தெளிவில்லாமல் சுத்தம் இல்லாமல் ஓதுவது என்று சொன்னான். அப்ப ருக்கு சுஜூதுல மன அமைதி பெறணும். நாம என்ன ஓதுகிறோம் என்பது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நாம என்ன சொல்லுகிறோம் என்பது நம்முடைய காதுக்கு கேட்க வேண்டும். சுபஹான ரப்பியல் அலீம் ருக்குல, சுபஹான ரப்பியல் ஆலா சுஜூதுல, ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில ரப்பியஃபிர்லி, ருக்குவிலிருந்து எழுந்திருத்தா ரப்பனா லக்கல் ஹம்து, இதையெல்லாம் தெளிவாக ஓத வேண்டும். சுமாரநம்பி 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 இப்படி சொல்றது இல்லை, ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லிட்டு இதான் சொன்னாங்க. வன்மையாக கண்டித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாத்திமுல் அஸம் என்ற ஒருவர் இருந்தார். அவரிடத்துல கேட்டாங்க, நீங்க எப்படி தொழுவீங்கன்னு கேட்டாங்க. நீங்க எப்படி தொழுவீங்க? நான் தொழுகைக்காக தயாரானால் முதல்ல அமைதியா உட்கார்ந்துருவேன், என்னுடைய உடலும் உள்ளமும் அமைதி பெறுகிற அளவுக்கு நான் உட்கார்ந்திருப்பேன். இது எத்தனை பேர் செய்யறாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கிறாங்க? நான் என்னுடைய உள்ளமும் உறுப்புகளும் அமைதியாக ஆகிற வரை நான் அமர்ந்திருப்பேன், அதற்கு பிறகு எழுந்திருத்து நிற்பேன். அப்படி எழுந்திருத்து நிற்கிற அந்த நேரத்தில் காபா என்ற அந்த இறை ஆலயம் என்னுடைய ரெண்டு கண்களுக்கு மத்தியிலே தெரியும். ரெண்டு கண்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய இறை இல்லமான அந்த காபத்துல்லாஹ் ரெண்டு கண்களுக்கு மத்தியிலே எனக்கு தெரியும். எனது வலது புறத்தில் சொர்க்கம் இருப்பது போன்றும் என்னுடைய இடது புறத்தில் நரகம் இருப்பது போன்றும், நான் நரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நிற்பது போன்றும், எனக்கு பின்னால் மலக்குல் மௌத் என்னுடைய ரூஹை எடுக்க தயாராக இருக்கிறார் என்ற எண்ணத்திலும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி தொழுகை, இதற்கு பிறகு தொழுகைக்கு நான் வருவேனா அல்லது இதற்கு பிறகு மௌத்தாகுவேனா என்பது தெரியாது, என் வாழ்க்கையில் இதுதான் கடைசி தொழுகை என்பது போன்று நான் நிற்பேன், என்னுடைய முழு கவனமும் தொழுகையில தான் இருக்கும் என்று சொன்னான். அப்படி இப்படி எத்தனை பேர் நம்மள தொழுகிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ளணும். கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு நாசம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலையில சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம தொழுகையில நிற்கிற போது நம்முடைய கவனங்கள் ஒருமையாக தொழுகையில் இருப்பது போன்று இருக்க வேண்டும் என்றால், நாம் ஓதுகிற வசனங்களும் நாம் ஓதுகிற தஸ்பீஹாத்துகளும் நமக்கு விளங்க வேண்டும், நம்முடைய காதிலே விழ வேண்டும். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய தொழுகையை சரியான கவனத்தோடு தொழுது அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரும் ஆக்குவானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான